கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதில் 5ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. ஓய்வு நாள் என்று தேவன் சொல்லுகிற உங்களை நோக்கி தேவ வார்த்தை என்ன வருகிறது என்றால், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழிய அழைப்பு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க போகிறீர்கள். இந்த வெளிச்சத்தை பற்றி நம்ம வேதத்துல அநேக படிக்கலாம். ஒளியாகிய கிறிஸ்து, ஒளியாகிய கிறிஸ்து தான் வெளிச்சம், வேற எதுவுமே கிடையாது. ஆனா எசாயா தீர்க்கதரிசியில் 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிச்சீங்கன்னா ஒளியை பற்றி சொல்லப்படுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ உதிக்கிற உன் ஒளியத்திற்கு ராஜாக்கள் பிரபுக்களும் வருவார்கள் எசாயா 60:3 சொல்கிறது. அப்ப நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா தேவ ஒளி, கிறிஸ்துவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஒளி உங்களுக்குள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க தேவனுக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணரும் பொழுது, நீங்க 2 பேரும் ஒருவரில் ஒருவர், நீங்க கர்த்தரில் ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது அவருடைய முகப்பிரகாசம், அவருடைய ஒளி உங்கள் மேல் வரப்போகிறது. வந்து விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன், வரப்போகிறதுலாம் கிடையாது, வந்து விட்டது. அதை நம்ம உணரல. மோசே ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனை தரிசித்து வெளியே வரும்போது அவர் முகம் பிரகாசித்தது, அதை மூடிக்கிட்டார் அவரு. ஆனா நம்ம முகம் மூட தேவையில்லை. நீங்க உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறீங்க. என்ன அழகான வார்த்தை பாருங்களேன். வாக்கு பார்த்தீங்களா? இயேசுவின் வாயிலிருந்து வர்றது. ஒரு மலை பிரசங்கத்துல இயேசுவின் வாயிலிருந்து வர வார்த்தை. அவர் சும்மா விளையாட்டுக்காக சொல்வாரு கிடையாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அழைப்பின் நோக்கத்தை சொல்லியிருக்கிறார். இதுல நம்ம படைப்பின் நோக்கத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம உலகத்தின் வெளிச்சமா எப்படி இருக்க முடியும்? தேவன் நமக்குள் வாசம் உள்ளதை உணர்ந்து அதற்கேற்றபடி நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். நம்ம அழைப்பின் படைப்பின் நோக்கமே அதுதான். உலகத்துக்கு எதுக்கு வெளிச்சம் கொடுக்கணும்? தேவ வெளிச்சத்தை கொடுக்கணும். கஷ்டப்படுறவங்க, போராடுறவங்க உங்கள்கிட்ட வரப்போறாங்க. நீங்க அவங்களுக்கு அநேகருக்கு விடுதலை தர போறீங்க. நோய் நொடிகள்ல இருந்து, வெயில் கட்டுகள்ல இருந்து, பிலிசினிய கட்டுகள்ல இருந்து வந்தவங்க அனைவரும் நீங்க விடுதலை செய்ய போறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிராக எதுவுமே நடக்காது. அதான் அந்த கட்ட காரியம் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. மலை மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு பட்டணம் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை பகல்ல பார்க்க முடியுமான்னா பக்கத்துல இருந்தா பார்க்கலாம். ஆனா அதே தூரத்துல இருந்தா பார்க்க முடியாது. நான் மதுரையில் இருக்கேன். சிறு வயதுல எங்க வைகை ஆற்று பாலத்து மேல இருந்து பார்த்தோம்னா கொடைக்கானல் அதுல இருக்க மலைகளுக்குள்ள இருக்க லைட்ஸ் தெரியும். அன்னைக்கு ஏர் பொல்யூஷன் கம்மியா இருந்துச்சு. இங்க இருந்து ஒரு 100, 120, 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதே போல இரவு நேரத்துல அந்த வெளிச்சம் எங்க இருந்து பார்த்தாலும் அந்த வெளிச்சம் தெரியும். மலை மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. இதை ஏன் அதை சொல்கிறார் என்றால், உங்கள் மேல் இருக்கிற வெளிச்சத்தை நீங்க மறைக்க முடியாது. நீங்க மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருப்பீங்க. அந்த உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் வருவாங்கன்னா உங்கள்கிட்ட விடுதலை தேடி அநேக மக்கள் வரப்போறாங்க. அநேக மக்களை விடுவிக்கும் தேவ ஊழியராக இருக்க போறீங்க. நீங்க ஓய்வு நாள் என்று கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கிறார். நீங்க உலகத்திற்கு ஒளியாக இருக்க போறீங்க, உலகத்திற்கு உப்பாக இருக்க போறீங்க. அநேகர் தூரத்துல இருந்து உங்களை பற்றி கேள்விப்பட்டு, உங்களுடைய காரியங்களை கேள்விப்பட்டு, உங்களுடைய வல்லமை தேவன் உங்களுக்கு செயல்படுவதை கேள்விப்பட்டு அநேகர் உங்கள் வீட்டு வாசல் நிற்க போகிறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னை தொட்டு ஜெபம் பண்ணுங்க, என் பிரச்சனைகள் போராட்டங்கள்லேருந்து என்னை விடுதலை செய்யுங்க, எனக்கு கர்த்தர் என்ன அவர் சொல்கிறாருன்றதை என்னை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நிற்க போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஊழிய அழைப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஊழிய அழைப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் உள்ள பட்டணமாக நீங்கள் இனிமேல் மறைந்திருக்க மாட்டீங்க. தேவ வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படும் காலம் வந்துவிட்டது. இந்த வருடத்தில் அநேகரை கேட்டுக்கொண்டிருக்கும் அநேகர், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அநேக அடையாள அற்புதங்கள் செய்ய போறீங்க. கர்த்தர் அதுக்காக உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் கிறிஸ்துவாகிய இயேசுவாகிய கிறிஸ்துவின் ஒளி உங்களை பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த நொடியிலிருந்து ஆரம்பித்து விட்டது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவானே பரலோக பிதாவே, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், மலை மேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார்களே. உலகத்திற்கு தேவ ஒளியை கொண்டு செல்லும் பாத்திரமாக நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நிலைநிறுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. உமது பிரகாசம் எங்கள் முகத்திலே வெளியேற போவதற்காக, வெளிப்பட போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே.
மலை மேல் உள்ள பட்டினமாக நீரிங்களை வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். உமது வல்லமையால் உமது வரங்களாலும் நீரிங்களை நிரப்புவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது ஒளியால் அவர்களை இருக்கும் ஏரியாவில் பிரகாசிக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்க இருக்கும் ஏரியாக்கள், இருக்கும் ஊர்கள், அந்த இடங்கள் அனைத்தும் உமது ஒளியால் உமது வல்லமையால் நிரப்பப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே ஏஸ்தாமே குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு பலப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் உமக்கத்தை தெரிகிறோம் அப்பா. வாலிப போதும் உமக்கு சொந்த மாட்டோம் ஆண்டவரே. உமது ஒளியை அவர்களுக்கு பிரகாசிப்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.